ஹலோ கைஸ், எல்லோரும் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் எபிசோட் 41. ஆக்சுவலி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 110வது எபிசோட். ஸோ சீசன் 3 சீசன் 4 கட் பண்ணதுனால 119வது எபிசோடு வந்துட்டேன் கைஸ். இப்போ தான் அன்றைக்கி செக் பண்ணேன். ஸோ வந்து சீசன் படி பார்த்தா 41 எபிசோட். ஸோ ஒரு எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ நான் இன்னுமே உயிரோடு இருக்கேன் எப்படி அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் மெடிசோட சோலு வந்து உடம்பு விட்டு மெர்ஜாகிட்டு இருக்கேன். ஸோ 2 சோலு இப்போ மெர்ஜாகிட்டு இருக்கு. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஆனால் என்னது என் கையில் பச்சை இருக்குதுன்னு அவனும் பார்க்க. ஸோ அவனுக்குள்ள அந்த ஃப்ளேமோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அவனோட பிளட் வெசல்களை போகிறது நல்லா ஃபீல் ஆகுது. என்னோட குய் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவனை ஒரு லிங்க்ஸை விரிக்கலாம் பாருங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 5th லெவல் டூ வாங் 5th லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த நான் பிரேக் த்ரூ ஆகிட்டேன். ஆனால் என் உடம்பு வந்து ஃபயரை ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெடிசாவோட சோலோ அந்த பாம்போட சோலோ ஒன்றா மெர்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ தனித்தனியாக அந்த சோல் 2 மெர்ஜ் ஆகி ஹீரோ சொல்கிறான். ஸோ 2 சோலோ மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா மெடிசா வந்து திரும்ப பழைய பவர் வந்துடுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் இருக்குல்ல, அந்த ஃப்ளேம் வந்து வருது. தலையை உடனே அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃப்ளேம் வந்து திரும்ப அவனோட ஹார்ட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் ஹீரோ என்னடா எனக்கு ஒன்றுமே உரைக்கலையே, இது ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்க, பரவாயில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இது எனக்கு வாமா ஃபீல் ஆகுது, அது வந்து என்ன அட்டாக் பண்ண மாட்டேது, அட்டாக் பண்ண உரைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ திரும்பி அவனை கூட்டிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு அந்த பாம்பை வந்து பிடிச்சே அவனுன்ட்டு ஹீரோ இது பண்ணிட்டு இருக்கான். அவனா பரவாயில்ல, இப்போ இந்த ஃபயர் வந்து இன்னும் அப்டேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரில, என்னோட வார்மாக ஃபீல் ஆகுது, நல்லா இருக்குது எனக்கு உடம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்துக்கிறவனுக்கிட்ட அதுவும் அந்த பாம்பை பெரிய அட்டாக் பண்ண ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமோட ஒரிஜினல் ஆரிஜின் அந்த குட்டி பாம்பு மாதிரி இருக்கும்ல, அதோட ஒரிஜினல் ஆரிஜின் வந்து நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரியும். என்றைக்கு ஒன்றா பிடிச்சி நான் ரிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைவனு அசால்ட்டாக அதனோட கோஸ்ட் ஸ்டெப்ஸ் அந்த லைட்னிங் ஸ்டெப்ஸ் வச்சு மாற்றி போயிட்டு அந்த பாம்பை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தை அதே இடத்துல சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா வந்து மெடிசா அதுவாகிட்டு இருக்கான். ஸோ அவனை பிடிச்சி இது கண்டிப்பாக இப்போ வந்து நான் பியூரிஃபை பண்ண நேரம் மாஸ்டர் கண்டிப்பாக இது நான் ஆப்டேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து பியூரிஃபை பண்ணி அவன் உடம்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமுச்சு விட்றாங்க. என்னது ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமை வந்து பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த ஃப்ளேமை நான் இது பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ளேம் மந்திராவால் வந்து 2த்தையும் ஆர்ட் ஒன்றா சேர்க்கணுன்றதோட இந்த சீனில் காட்டுறாங்க. ஸோ ஹோபாயும் வந்து மிஸ் ஃபெய்யான் அவனும் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஃபெய் நீ வந்து அவனை பற்றி ரொம்ப கவலைப்படாதுன்னா நீங்களும் தான் அவனை பற்றி கவலைப்படுறீங்க. ஆமாம் சிவ அவனை பார்த்து நான் 3 வருஷம் ஆகுது, அவன் என்ன பண்ணுறானே எனக்கு தெரியலனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக அவன் திரும்ப இந்த அகாடமி இந்த கண்ட்ரிக்கு வரும்போது பவர்ஃபுல்லாக இருப்பான், இங்கிலாந்து செட்டியே அவனை வந்து அழிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். அவன் பவர்ஃபுல்லாகிட்டு திரும்ப வந்து இது இங்கிலாந்து செட்டியே வந்து அழிப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்றது வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பேசிட்டு அது வரைக்கும் வந்து அவன் பிரதர் அவன் ஃபேமிலியை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பேசிகிட்டதோட அந்த சீனை வந்து அங்கேயே வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து அந்த ஃப்ளேம் வந்து ஆப்டைன் பண்ணிகிட்டு இருப்பான், அதை வந்து பியூரிஃபை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வந்து 2 ஃப்ளேமே இப்போ வந்து மெர்ஜ் பண்ணோம். ஸோ அவனோட அவனோட உலகத்தில் வந்து அவனோட இன்னர் பாடியில் வந்து 2 ஃப்ளேம் மாற்றி சண்டை போட்டுருக்கு. தலைவனும் அவன் ஃப்ளேம் மந்திரம் வச்சு 2 ஃப்ளேமை மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 2மே ஹெவன்லி ஃப்ளேமுங்க இருந்தால் ஒன்று விட்டு கொடுக்கா மாற்றி சண்டை போட்டுருக்கு. ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு 2 ஃப்ளேம் ஆரிஜினையும் வந்து ஒன்றா ட்ரை பண்ணுறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது 2மே வந்து கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி க்ரீன் கலராக ஒரு ஃப்ளேமாக ஒரு லைட் க்ரீன் கலரில் வாங்கி வந்துச்சு. ஹீரோ சொல்கிறான் கடைசியாக வந்து நான் செஞ்சுட்டேன், இந்த ஃப்ளேம் மந்திரம் வச்சு 2 ஃப்ளேமே இது பண்ணிட்டேன்னு அந்த ஃபயரோட ஆரிஜினை வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட உடம்புக்குள்ள வந்து செலுத்துறாங்க. ஸோ அந்த புது வகையான ஃப்ளேம் வந்து ஹீரோக்குள்ளே போச்சு. அவன் 2nd ஃப்ளேமாக வந்து ஹெவன்லி ஃபாலன் வந்து ஆப்டைன் பண்ணியிருக்கான். ஸோ 2 ஃப்ளேம் வச்சு பரவாயில்ல இந்த ஃப்ளேமோட எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அதுக்கப்புறமா அது வந்து இன்னர் வேர்ல்டு கோல் செலுத்த. ஸோ வந்து முதல்ல ஒன்றும் தெரில அந்த ஃப்ளேம் இருக்க போக அது வந்து ஈவில் ஃபயராக மாற ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து 2 ஃப்ளேம் மெர்ஜ் ஆகிருக்கு இல்லையா, அதனோட ஈவில் எசன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ஈவில் ஃபயராக மாறதுனால ஸோ ஹீரோவுக்கு வந்து ஒன்றும் முட்டியில் அவனோட கான்சியஸில் கொஞ்சமாக வீக்காகுது, மயக்காரமாக இது என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டே அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மெடிசாவோட ஸ்லோவும் பாம்போட ஸ்லோவும் ஒன்றா சேர்ந்ததுனால மெடிசா வந்து பழைய பவரில் ஸோ 7th லெவல் ஸ்ட்ராங் ப்ராக்டிஷனர் டுவோ சாங் ப்ராக்டிஷனராக வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வந்து இறங்கினோடனே ஹீரோவை பார்த்தோன்னே கடைசியாக நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட போல், இப்போது உன்னை யாரை காப்பாற்ற போகிறான்ட்டு நானும் பார்க்குறேன்ட்டு அவங்களும் கிட்ட வர ஹீரோ வந்து கிட்ட வராதிங்க இது ஈவில் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மெடிசா ஈவில் ஃபயர் அது மாயிராது நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த ஃபயரை ஃபஸ்ட்டு அடிச்சு விட்றாங்க. ஆனால் அந்த ஃபயர் வந்து மெடிசாவோட உடம்புக்குள்ளேயே வந்து போயிடுச்சு. இதை பார்க்குற மெடிசாவும் அது வந்து என் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஷாக். இது என்ன நான் உண்மையிலே அஃபெக்ட் பண்ணதான் திடீர்னு பார்த்தா அவங்க ஆட்டோ கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும், அவங்களால ஒன்று முட்டையில் கீழே வராங்க. ஸோ 2 பேருமே வந்து கண்ணு செவக்க 2 பேருமே இப்போ ஒரு மாதிரி கான்சியஸை தாண்டி போகிறாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பின்னாடி ஒரு லவ் மியூசிக்கை போடுறாங்க. ஸோ மெடிசாவும் ட்ரெஸ் அரேஞ்ச் வரையுமா இருக்கேன். ஸோ தலைவனும் வந்து கிட்ட போகிறான். அவங்க 2 பேரும் இப்போ கான்சியஸ்லேயே இல்லாதனால அவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேனல்லே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்ன நடந்திருக்கும் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு.
அப்படியே அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் ரொமான்டிக்காக காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டொமைனில் ஒரு குறிப்பிட்ட ஆள், இவனுங்க பேர் வந்து பிளாக் ஆர்கனைசேஷன் புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த ஆங்ஸ்பெங் சேர்ந்துருப்பால அவங்களோட எல்லாமே வந்து டீமாக மாட்டானுங்க இப்போ. ஸோ இந்த பிளாக் ஆர்கனைசேஷன் வந்து வேற ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா ஹீரோவுங்க செகண்ட் அண்ணன். அவன் போட்டு இந்த பிளாக் ஆர்கனைசேஷனோட இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் கொண்டுகிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ யாரா புதுசாக இருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான்டா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிளாக் ஆர்கனைசேஷனை முழுசாக அழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஹீரோங்க அண்ணன் சொல்லிட்டு, லின் சியோயான் ரெடியாடுறா, இந்த மாதிரி உனக்காக அண்ணன் நான் இருக்கேன், என்ன ஆனாலும் நம்ம ரிவெஞ்சை கொடுக்குறோம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மெடுசா வந்து ஹீரோ பிடிச்சி துரத்துக்கிட்டாங்க. நீ பண்ணதுக்கு ஒன்று இதே இடத்துல துண்டா வெட்டி போகிறான்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் பவரை தேவைப்பட்டிருக்கேன். ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, மெடிசா போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் என் கான்சியஸ்லேயே இல்லை, அது தெரியாமல் நடந்த விஷயம், அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் அவனை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவனை கத்திக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து மேலே உடச்சிக்கிட்டு உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் இப்போ வந்து காம் ஆகிறீங்களா இல்லையா, நான் அது இல்லாமல் நீங்கள் கேட்ட பில்லு கூட செஞ்சு தரணும்னா அவங்க கொஞ்சம் காம் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த யூ வந்து உண்மையிலே வந்து கவலைப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜின்னியூ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் கவலைப்பட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உண்மையிலேயே அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா ஜின்னியூ அப்படின்னா, எனக்கு தெரில, ஆனால் என் உள்மனசு வந்து உயிரோடு இருக்காரு தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஜின்னியூ சொல்லுவோம். 2 பேரும் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 வருஷம் ஆச்சு காய்ஸ். ஸோ ஹீரோ ஃபுல்லாக ஆப்டன் 2 வருஷம் ஆச்சு. அங்கே எல்டர்லாம் வரும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ குவிங்கும் நம்ம லின்னும் பிரதரும் அது மாதிரி எல்லாருமே வந்து வெளியே போய் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவுட்டர் கண்ட்ரி போய் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு பிளாக் டொமைனில் வந்திருக்காங்க. இப்போ முன்னோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சரி ஓகே, இந்த நேரத்தில் வந்து பேட்டில் டவர் நம்ம வந்து இந்த குயிட் டவர் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் போய் நீங்கள் கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 வருஷம் ஆச்சு. அதோட பாவம் அடங்கிருக்குன்னும் போது அதுக்குள்ளேருந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி அதுவாக திறந்துக்கிட்டு வருது. ஸோ எல்டர்லாம் சொல்கிறாங்க, திரும்ப வந்து ஆர்ட் அண்ட் ஃப்ளேம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கடான்னும் போது ஸோ கொஞ்சமாக அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஆகி அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, ஃபயர் வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சு அந்த ஃபயருக்குள்ளேருந்து ஹீரோ கொஞ்சமாக இல்லை, நான் சியோயான் கடைசியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தலையை ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்க, மாசாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் இதில் ஆட் பண்ணிருக்கேன், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து மியூசிக் ஆட் பண்ணுறேன், மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வரது இந்த சீனுக்கும் போல. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இந்த ஃபயர் வெடிக்க ஆரம்பிச்சு, அதாவது எருக்கள் மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோலேருந்து மொத்த பீப்புள்ஸுமே வந்து இங்கேருந்து எல்லாம் சேஃபாக போங்கன்னு கட்டிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எரிக்கல் வரும், எல்லாரும் ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னியும் போது கொண்டு எல்லார் மேலேயும் வந்து அட்டாக் பண்ணுவது, எல்லாரும் ஓடி போய் நின்றுருக்கு. எரிக்கெல்லாம் அதிகம் வந்துட்டு அதுக்குள்ளேருந்து எரியிற நெருப்புக்குள்ளேருந்து தலையாக கொஞ்சமாக வெளியே வருவான் பாருங்க. இதை பார்க்குற எல்லாரும் யாராக இருக்குன்ற போய் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த எரியிற நெருப்பு இருந்த நான் சியோயான் திரும்ப உயிரோட வந்துட்டு விங்ஸை விரிப்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே சியோயான் உண்மையிலேயே அவன் தான், அவன் உண்மையிலே அவன் வந்துட்டு அவன் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன் உண்மையிலேயே வந்து பிரேக் திரும்ப அவனோட பவர்ஃபுல்லாக இருக்கும்போது சரி ஓகே, கண்டிப்பாக இந்த எரிக்கிறது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணதான் எனக்கு புரியுது. நீங்கள் இந்த அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவன் சும்மா அப்படி பண்ணதுக்க மொத்த எரிக்கல ரிவேஸில் வரணும். அது மொத்தமே ஃபால நாட் ஃப்ளேம்லேருந்து வந்ததுனால மொத்த ஃபேமிலியுமே வந்து நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ எல்டர்லாம் சொல்கிறார், இவன் முன்னோட கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்ட்டு. ஹீரோ கீழே வந்து வணக்கம் எல்டர் மெரிசி நான் வந்துட்டேன்னா சூப்பர், அவங்க மேலே எனக்கு இவ்வளோ நம்பிக்கை நான் ஏன்னா நான் எதிர்பார்க்கல நீ இன்னும் உயிரோடு இருப்பேன், இவ்வளோ கஷ்டத்தை தாங்கன்னா நான் இருந்து பண்ணுறேன். லின்பர் தான் சொல்கிறார், உன்னெல்லாம் அவனும் கொல்ல முடியாது. உடனே அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நம்ம எல்லாம் வந்து சண்டை போட்டு பார்த்துக்கலாம், சண்டை போட்டு நம்ம திறமெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ நம்ம லின் பிரதர் வந்து சொல்கிறாரு, அது யோக்கிங்கும் அவனோட அப்டேட் ஆகினா கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருப்பான்னு பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து டூ வாங்ஸ், ஸோ ஹீரோவும் சேர்த்து தான் சொல்கிறாங்க 2 டூ வாங்ஸ்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். 5th லெவலுக்கு சண்டை நடந்தால் எல்லாரும் போகிறாங்க. யார் அந்த 2 பேருன்னு கூட கேட்டால் அங்கே வந்து பாடுறான்றானு யாருன்னு பார்த்தா நம்ம லின்னு ரெடியாக இருக்குது. நம்ம லின்னு டூவாங்க, நம்ம அதாவது 5 ஸ்டார் டூவாங்க அவரு. ஸோ எதிரில் வந்து நம்ம சியோ என்ன பண்ணுவோம், புது கெட்டப்பில் வந்திருப்பான். ஸோ அவனோட எசன்ஸ் எல்லாமே மாறினதால கொஞ்சம் அவனோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தலைவாரத்தை பார்த்தோன்னா இவன் உண்மையிலேயே சியோ சன்றா இன்னும் சாவலையா உயிரோடு தான் இருக்கானா அப்படின்ட்டு முன்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான் டூவாங்க. இவனோட கல்டிவேஷன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேன் கேட்டில் இருக்கிற எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த ஃபைட்டை பார்க்க எல்டர்ஸும் வந்து நிற்க. ஸோ வந்து இந்த சண்டை கண்டிப்பாக நல்லா தான் போவோம். இவங்க 2 பேருக்குள்ள 5 லெவலில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஸோ வந்து ஹீரோ அவங்ககிட்ட வந்து எவன்லி ஃப்ளையர் இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி போகவே தெரியலேன்னு இருக்கேன். ஸோ பேன் கேட் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க, சீஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் எல்லாம் கத்த ஆரம்பிச்சானுங்க. ஹீரோ சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன், சீனியர் முன்னாடி கண்டிப்பாக என் பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படி இருக்க. சீனியர் சொல்கிறாரு, நான் வந்து முன்ன மாதிரி இல்லை, நான் வந்து மெர்சி காட்ட மாட்டேன்டான்னா
பார்க்கலாம் சீனியர் வாங்கன்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க தலைவன் அட்டாக்கே பண்ணல, இருக்கிற அட்டாக் இருந்து கொஞ்சமாக டாச் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லின்னா ஒரு ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறாரு. அவர் கற்றுக்கிட்ட புது வித்தகத்தெல்லாம் எல்லாத்தையும் இருக்கிறாரு. தலைவன் அவன் தண்டர் ஸ்டெப்ஸ் வச்சு மாற்றி பண்ணிருக்கேன். இன்னும் இவனோட ஸ்பீடு இந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்க்குற எல்லாரும் வந்து மிரண்டு போகிறானுங்க. ஸோ லியோ குவிங்குமே சொல்கிறான் இந்த மாதிரி இல்லை ஸ்பீடு இன்னுமே அதிகமாக இருக்குது, இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கான். எல்டர் வந்து அவன் வச்சுக்கிற புது ஃபயரை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிறாரு. அந்த ஃபயரை வச்சு என்னதான் லின்னு அடித்து வந்தாலும் ஸோ ஹீரோ வந்து அவன் கையில் அந்த புது ஃபயர் இருக்குல்ல, மெர்ஜ் பண்ண ஃபயர், அதை வச்சுட்டு வந்து அடிப்பான் பாருங்க. அவர் பண்ணுற அட்டாக்கை தடுத்து அவர் கழுத்தை பிடிச்சி நிறுத்துவான் பாருங்க. இதை பார்த்து எல்லாரும் நம்பவே முடியல. வெறும் ஒரே ஒரு அட்டாக் தானா, வெறும் ஒரே ஒரு அட்டாக்ல வந்து இவன் ஜெயிச்சிட்டானா. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோத்துனா ஒத்துக்கிட்டாரு. நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்ட ஜூனியர் அப்படின்னா எல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உண்மையிலேயே உன் பவர் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கலடா, பரவாயில்லடா சூப்பராக கல்டிவேஷன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவனோட புது அப்பியரன்ஸ் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமாக அட்டாக் ஆகுது. எல்டர் வந்து அந்த அட்டாக் தடுத்துறாரு. நீங்கள் யாருன்னு தெரில, இன்னர் கண்டேரியாக ஒளிஞ்சிருக்கேன், தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே தெரில, ஒளிஞ்சிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸையே வந்து ட்ராக் விட்டுக்கிட்டு வந்து ஒருத்தர் வருவாங்க. யாருன்னு பார்த்தா குயின் மெடிசா. அவங்க வந்தவொடனே பார்த்ததுமே டீ என்ன அழகடா, என்ன பொண்ணுடா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ மெடிசா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் 7th லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவனும் இன்னர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆகணும், எனக்கு இப்போ ஒரு தனி கணக்கு இருக்குது, அவனுக்கு மாதிரி ஏதோ அவனை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயம் என்ன உண்மையிலே அவங்களுக்கு தெரியுமாண்ணா? ஆமாம் எல்டர், அவங்க கூட வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா இவங்க கூட என்ன அவனுக்கு பிரச்சனைன்றது அவன் நினச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து இன்னர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட், ஸோ நீங்கள் அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்களும் ஒரு அட்டாக் பண்ணாமல் போகிறான். எல்டர் வந்து தடுப்பார், ஆனால் எல்டரே வந்து தூக்கி அடிச்சிடும். ஸோ வந்து எல்டர் வந்து கையை மறைச்சி வச்சுட்டு என்ன பவர் அது இந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. டேய் நீ உண்மையிலேயே டூஜாங் அளவுற ப்ராக்டிஷனர் வந்து சண்டை போட நினைக்கிறியா? உன் கணக்கான அப்புறமா பார்த்துக்கிறடா அப்படின்னு வந்து நம்ம மெடிசாவும் சொல்லிட்டு வந்து போவாங்க. டே என்னடா அவனுக்கு பிரச்சனை, ஏன்டா டூஜாங் கூடலாம் பிரச்சனை வச்சுருக்கான் எல்டர்? அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய பிரச்சனை தான் நான் பண்ணி வச்சுருக்கேன்னா. என்னடா பண்ணேன்னா நான் வந்து இந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் வந்து பியூரிஃபை பண்ணிட்டேன்னு பாருங்க. இதை கேட்டால் ஒரு டே உண்டாலும் எல்லாமே பிரச்சனை தாண்டான்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து அந்த ஆர்ட் அண்ட் ஃப்ளேம் வந்து கிடச்சிருச்சு, நீ வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே இருக்கிற வந்து உன்னோட எசன்ஸை வந்து கொடுத்துட்டு போகணும், அந்த ஃப்ளேமோட எசன்ஸை. அப்போ தான் எல்லாரோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுனா கண்டிப்பாக இல்லை நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சின்ன அண்ணன் வந்து பிரச்சனையில் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை பார்த்தோன்னா ஹீரோக்கு கிட்ட ஒரு ஷாக்குங்க. சரி ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாக் டொமைன்ஸ் வந்து ஒருத்தனை இது பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ லிஸ்ட்டு கொடுப்பான், இது வந்து இந்த மெடிசன்லாம் எனக்கு தேவை சீனியர்னா, இது எதுக்காக இல்லை அவன் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி என்னோடய மாஸ்டர் வந்து நான் ரெஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உனக்கு எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னல அவன் சீனியர் பிரதர் அவனுக்கு வந்து உயிரை வந்து கொள்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சுற்றிட்டு இருக்கு, பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் வந்து பிரதர் வந்து தேடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இதுக்கிட்ட யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எல்டரும் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற உன்னோட பவருக்கு கண்டிப்பாக நீ வந்து அவனை காப்பாற்ற முடியும், ஆனால் வந்து தேவையில்லாமல் ஈவில் சைடு போய்டாதரா, பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஈவில் சைடு போகும்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோவும் வந்து சரி ஓகே எல்டர் நான் பார்த்துக்கிறேன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ தான் சொல்கிறாரு, தயவு செஞ்சு சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஹீரோ வந்து வெளில வரான். என்ன பிரச்சனை வந்துடும் யோசிச்சுட்டே இருக்கும்போது லின்னு இருக்காரு. ஸோ வந்து லின்னு சொல்லிட்டுருக்காரு, டேய் பரவாயில்லடா முன்னோட உன் பவர் இன்க்ரீஸ் நீ வந்து இதுவாயிட்டடா, 2 பேரும் இப்போ சண்டை போட்டு பார்த்துருமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு விஷயம், உன் பிரதரை பற்றி கவலைப்படாதன்னா உங்களுக்கு எப்படி வந்து என் பிரதரை பற்றி தெரினா எல்டர் வந்து என்ன தான் அமைச்சர் இன்வெஸ்டிகேஷனுக்காக உன் பிரதரை பார்த்துக்க சொல்லி உன் பிரதர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, அதை வச்சு வந்து இந்த பிளாக் டொமைனை வச்சு இருக்கிற எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீனில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்தமாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீப்புள்ஸ் வந்து உங்கள் பிரதரை தேடி போயிட்டுருக்காங்க, அந்த ஒரு கேங்கே உங்கள் பிரதரை தேடி போயிட்டுருக்கு, உங்கள் பிரதர் உயிருக்கே ஆபத்து வந்து முடிஞ்ச போய் காப்பாற்றினா என்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லையா டேய் பேன் கேட்டோட லீடரா நீ, பேன் கேட்டே உன் பின்னாடி இருக்குடா, நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்னடா ஃபோர்ஸ் இல்லை, மொத்த பேன் கேட்டையே கூட்டிட்டு போய் அவனுக்கு அடிச்சு நொறுக்கண்டான்னு போவேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மொத்த பேன் கேட் மெம்பர்ஸ் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஜியோவா சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஸோ வந்து நம்ம லீடரோட பிரதருக்கு பிரச்சனை அங்கே போய் இருக்கிற ஏமான்னு பார்த்தா மொத்த பேர் அடிச்சு தூக்குறனோனே நம்ம ஹீரோ வந்து அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ அவர் பேர் வந்து ஊவா, நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஊவாகிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸோ ஹீரோ வச்சுட்ருக்கான், எனக்காக இவ்வளோ பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன்னா. ஜின்னு சொல்கிறாங்க, டே நான் தானே நீ இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நீ பரவாயில்லையே நான் இல்லாதப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க போல சீனியர் அப்படின்ற மாதிரி அவனை தலையில் கை வைக்க உடனே நான் எத்தனை டைம்டா சொல்லியிருக்கேன் என் தலைமையில் கையை வைக்காதரா அப்படின்னு அவன் தட்டி விட ஹீரோ யோசிக்கான். இப்போவுமே அவன் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக தான் இருக்குன்னு ஹீரோ வச்சுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனில் காட்டுறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோட தம்பியோட ஆர்கனைசேஷன் வந்து அந்த பிளட் செட்ஸ் அந்த ஃபேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீரோ அவங்க அண்ணன் ஆர்கனைசேஷன்லேருந்து இருக்கிற எல்லாரும் கொண்டுட்டு இந்த சியோ ஃப்ளாமினோட பிளட் எனக்கு தேவைன்னு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஆர்கனைசேஷனாக காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அண்ணன்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறான், நிறைய பேர் நம்ம பேலன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா யாருக்கு அதை பண்ணிட்டு இருக்கோம்னா பிளட் சேர்ந்த
ஃபேன் லோ அவன் தான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் இங்கேயும் தேடி வருவான். அவன்கிட்ட இன்றைக்கி என்னன்னாலும் செத்தாலும் பரவாயில்ல மோதி பார்த்துருவோம் எல்லாரும் ரெடியாக இருங்கடா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஆர்டர் கொடுத்துட்றாரு. சிவச்சான் உனக்காக அண்ணன் நான் இருக்கேன்டான்றான். ஸோ வந்து ஹீரோக்கு ஏதோ தப்பாக படுவான். அந்த மாதிரி நான் வந்து முன்னாடி போகிறேன் என்னவோ என் மனசு தப்பாக படுது நீங்கள் எல்லாம் பார்த்துவாங்க தலைவனா அவன் விங்ஸை வர வச்சுட்டு அங்கேருந்து பறந்து போவான். ஸோ வந்து அதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்சு கேஸ். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு போங்க கேஸ். ஓகே கேஸ், பாய் 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 பாய்.